வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி நம்ம கிச்சன் சிங்குக்கு பைப்பு எப்படி கன்சீல் பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். வீடியோக்குள்ளே போகலாம். இது ஏற்கனவே எலக்ட்ரிக் வேலை ஃப்ளம்பிங் வேலை கன்சீல் பண்ண வீடியோ போட்டிருக்கோம் ஃபுல்லாக. இப்போ பட்டி பார்த்து ரெடியாக இருக்குது. கிச்சன் மட்டும் ஸ்டேஜ் அடிக்காமல் இருந்துச்சு. இப்போ ஸ்டேஜ் அடித்து தொட்டி கட்டிட்டாங்க. இது கிரானைட்லேயே கட்டுவாங்க. இந்த மெத்தடு காரைக்காலில் ஒரு இன்ஜினியர் மட்டும் பார்த்து இது மட்டும் செய்வாங்க. கிரானைட்டு போட்டு இது மேலே கடப்பாக்கல்ல போட்டு அது மேலே கிரானைட்டு போட்டுருவாங்க. இது அக்கோ வாட்டருக்கு ப்ரொவிஷன் வைக்கிறோம், ப்ளஸ் சிங்குக்கு மட்டும் வைக்கிறோம். இது இப்போ சென்ட்ரு பண்ணியாச்சு. இதுலேருந்து கரெக்டாக 7 இன்ச்சு வச்சுன்னா கிரானைட்டு 1 இன்ச்சு ஏறுறது கரெக்டாக 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கும் சிங்கு டப்பு. இது வழியாக டெலிவரி டீ போட்டு டெலிவரி பண்ணிடலாம். இது ஆர்ஓ வாட்டருக்கு வச்சா முடிஞ்சிட்டு. இதில் ஆர்ஓ வாட்டருக்கு வச்சா முடிஞ்சுட்டு. இதில் சிங்குக்கு ஏற்கனவே தண்ணி ஓடுற மாதிரி பைப்பு வச்சு ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வேஸ்ட் வாட்டர் பைப்பு மட்டும் இந்த தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கட்டிட்டா ஃபினிஷிங்காக இருக்கும். இது கிரானைட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டு தொட்டி டேமேஜ் ஆகாமல் லீக்கேஜ் இல்லாமல் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். யூசேஜுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் கடப்பாக்கல்லே கட்டுவாங்க, கட்டு வலையில் ஃபுல்லாக. அதுக்கு மேலே கிரானைட்டு போட்டு ஃபினிஷிங் பண்ணுறாங்க. ஃபினிஷிங் பண்ணுறப்ப நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஏற்கனவே இந்த பாத்ரூம் கன்சீல் பண்ண வீடியோ, எலக்ட்ரிக்கல் உடச்ச வீடியோ எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அதில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். தனித்தனியாக வீடியோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஒரு வீட்டுக்கு தனியாக இருக்கும். இது இன்னொரு வீடு, ஒரு மேலே 2 வீடு கட்டியிருக்காங்க வாடகைக்கு விடுற மாதிரி. இதுலேயும் அதேமாரி தொட்டி தான் வச்சுருக்காங்க. இங்கே சிங்கு டப் வருது, ப்ளஸ் இங்கே ஆர்ஓ வாட்டருக்கு பாயிண்ட் வச்சுருக்கோம். இதுக்கிட்ட வருது, ப்ளஸ் இது வழியாக அவுட்புட்டு. இதுகிட்ட எலக்ட்ரிக்கல் போர்டு இந்தாண்ட மாற்றி வைக்கணும். இது ஏற்கனவே பிளானிங் இதுக்கிட்ட தொட்டி தான் வருதுன்னு பிளானு. இப்போ இதுக்கிட்ட மாற்றிட்டாங்க. அதனால தான் எலக்ட்ரிக்கல் போர்டு அங்கே வச்சுருக்கோம். இப்போ அந்த அடியில் 2.5 பைப்புக்காக டெலிவரிக்காக வச்சாகுது. இதுலேயும் அதே மெத்தடு தான். கடப்பாக்கல் மேலே போட்டு கிரானைட்டு போடுற மெத்தடு தான். இப்போ இதுக்கு ஹோல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. 2.5 டெலிவரி தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கரெக்டாக இதுலேருந்து சென்ட்ரு பார்த்துக்க வேண்டியதான் நம்ம. இது ஃபஸ்ட்டு இந்த டெலிவரி பைப்லேருந்து கொண்டு வந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்கறதுக்கு. சிபியூசி ஃபிட்டிங் தான் முன்னாடியே கன்சீல் பண்ண ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம சிபியூசி ஃபிட்டிங்கை தான் போட போகிறோம். இல்லை வேஸ்ட் வாட்டர் டெலிவரி 2.5 தான் தள்ள போகிறோம். 2.5 தள்ளினா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக தண்ணியெல்லாம் போவோம். இப்போ 2.5 ஃபினோலக்ஸ் பைப்பு பீஸ் பைப் இருக்குது, 4 kg அதை போட்டுருவோம். இப்போ ஆணியெல்லாம் போட்டாச்சு. நம்ம டெலிவரி பைப்பு கரெக்டாக அவுட்டரில் தள்ளினா கரெக்டாக இருக்கும். நம்ம டேப் அடிச்சுக்கணும் அந்தாண்டா. ஏன்னா அவுட்ரு பூசுகிறப்ப நம்மளுக்கு கலவு உள்ளார போகாமல் இருக்கிறதுக்காக இந்த சைடு டேப் அடிச்சுக்கணும். இப்போ டேப் அடித்தாச்சு. ஃபஸ்ட்டு டெலிவரி பீஸை ஒட்டியாச்சு. இப்போ எள்ளு ஒட்டியாச்சு. எள்ளு ஒட்டிட்டு இந்த கார்னர்லேருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியதான். எள்ளு ஒட்டிட்டு இன்னொரு எள்ளு ஒட்டிட்டு இதில் டீ போட்டு ஆர்ஓ வாட்டருக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு. இதுக்கிட்ட செட் பண்ணிவிட்டு கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்க கரெக்டாக இருக்கும். இது சென்ட்ரு பண்ணி நம்ம வச்சாச்சு. எல்போ பிராஸ் வச்சாச்சு. இதுலேருந்து கரெக்டாக 7 இன்ச்சு வச்சிங்கன்னா கிரானைட் ஓட்டினா 6 இன்ச்சு நிற்கும். நம்ம அதுக்கு சென்ட்ரு பண்ணினா நம்ம இதுக்கு ஏற்ற மாரி சென்ட்ரு பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2.5 பைப்பு லைட்டாக வாட்டம் வச்சுட்டு எல்போ போட்டு ஒட்டியாச்சு. இப்போ மேலே கிரானைட்டு ஒட்டிட்டு பைப்பு 1 இன்ச்சு பள்ளமாக வச்சுருக்கோம் பாருங்கள். வேஸ்ட்டு கப்ளி கரெக்டாக படிகிறதுக்காக வச்சுட்டு நம்ம இதில் கிரானைட் ஓட்டு வாட்டம் வைப்பாங்க. வாட்டம் சென்டரில் வச்சுருவாங்க. வேஸ்ட்டு கப்ளி அடியில் வச்சோன்னா கரெக்டாக செட் ஆகிடும். நம்ம அதுக்கேற்ற மாரி தான் செட் பண்ணணும். இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் செட் பண்ணோம். ஆனால் கிரானைட்டில் செட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். தொட்டி டேமேஜ் ஆகாது, லீக்கேஜ் இருக்காது, எதுவுமே ஃபால்ட் வராது, ரொம்ப ஃபால்ட் வராது. கிரானைட்டில் சூப்பராக தண்ணி போகும். இது சும்மா சாக்கு வச்சு பயஞ்சாச்சு. கிரானைட் ஒட்டின பிறகு நான் வீடியோ போடுறேன் ஃபுல்லாக. அரல்டெட்னா வச்சு பேக்கிங் பண்ண பிறகு ஃபினிஷிங்காக இருக்கும். இது இன்னொரு வீட்டுக்கு தொட்டி அதேமாரி மெத்தட்லேயே பண்ணோம். ஆனால் இந்த சைடில் வருது. நம்ம சிங்கு டப்புக்கு கரெக்டாக எத்தனை இன்ச்சு, கரெக்டாக 6 இன்ச்சாச்சும் இருக்கணும். கிரானைட்லேருந்து 6 இன்ச்சு இருந்தால் தான் அங்கே கரெக்டாக முறுக்கிறது கரெக்டாக இருக்கும். இதுலேயும் டெலிவரி பீஸில் டேப் போட்டு தான் தள்ளுறோம். டீ போட்டுட்டு அது தள்ளிட்டு அதுலேருந்து ஆரம்பித்தா தான் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒர்க் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு சிபியூசி பைப்பு போடலாம், சாதாரண பிவிசி பைப்பும் போடலாம். அதுக்கு இப்போ இதுலேருந்து கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சாச்சு. கீழேருந்து கரெக்டாக 7 இன்ச்சு வச்சாச்சு. இதுக்கு ஆர்ஓ வாட்டருக்கு தள்ளி விட்டாச்சு. இதுக்கு அதேமாரி மெத்தட்லேயே பைப் லைனை 2.5 பைப் லைனை வச்சு சைடில் பேக்கிங் பண்ணி சென்டர் வச்சாச்சு. கொத்தனார் பேக்கிங் பண்ணிடுவாங்க.
இதில் அடியில் வாட்டங்காட்டி எல்போ ஒட்டி அனுப்பிட வேண்டியதான். இதில் பேக்கிங் தான் பண்ணிட்டா ஃபினிஷிங்காக இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய வீடியோ நான் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், அப்போ தான் நிறைய வீடியோ உங்களுக்கு தெரியும். நன்றி.